ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. 13ஆம் வார்த்தை 14ஆம் வார்த்தை ரெண்டு வார்த்தைகளும் தொடர்புள்ள அர்த்தங்களை சொல்லுகிறபடியால் ரெண்டையும் சேர்ந்தே பார்க்கலாம். ஜீவாத்மாவை மூன்றாக பிரிப்பதுண்டு சம்பிரதாயத்தில், நித்தியர், முக்தர், பத்தர் என்று. நித்தியாத்மாக்கள், முக்தாத்மாக்கள் இருவருக்கும் அகங்காரம் மமகாரம் என்றது சுத்தமாக கிடையாது. நித்தியாத்மாக்களுக்கு என்றென்றும் கிடையாது அகங்காரம் மமகாரம். முக்தாத்மாக்கள் சம்சாரத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு அகங்கார மமகார தோஷங்கள் இருந்தாலும் மோட்சம் அடைந்த பிறகு அவர்களுக்கு அந்த தோஷங்கள் கிடையாது. பத்தாத்மாக்களுக்கு தான் அகங்கார மமகார தோஷங்கள் இருக்கின்றன. அந்த பத்தாத்மாக்களையே இரண்டாக ஆச்சாரியர்கள் பிரிக்கிறார்கள், முமுக்ஷுக்கள், சம்சாரிகள் என்று. முமுக்ஷுக்கள்னா யாரு? மோட்சம் பெற வேண்டும் அப்படின்ற ஆசை பெற்றவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அகங்காரம் மமகாரம் என்ற இந்த தோஷங்கள்ல நாம் அகப்பட்டிருக்கோம், இதுல அகப்பட்டிருக்கோம் அப்படின்ற நினைவு அதை கொண்டவர்கள் தான் இதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற நினைவு பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லையா? ஆக முமுக்ஷுக்களுக்கு முக்கியமான லட்சணம் என்ன வேண்டியிருக்கு? அகங்காரம் மமகாரம் போன்ற தோஷங்களாலே நாம் அகப்பட்டிருக்கோம், அதில் அகப்பட்டிருக்கோம், பீடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற நினைவு, அது மிகவும் முக்கியம். சம்சாரிகள் யாரு அப்படின்னா, அகங்கார மமகார தோஷங்கள் எனக்கு இருக்கு அப்படின்ற உணர்வோ, அதெல்லாம் தோஷம் அப்படின்ற நினைவோ ஒன்றும் இல்லாமல் நான் ரொம்ப ஸ்வஸ்தமா இருக்கேனே அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் சம்சாரிகள். ஆகைப்படி நித்தியர்கள், முக்தர்கள், பத்தாத்மாக்கள், அதிலே இரு வகை. என்னது? சம்சாரிகள் என்றும் முமுக்ஷுக்கள் என்றும். இப்படி அகங்கார மமகாரங்கள் இருக்க அதில் அகப்பட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் முமுக்ஷுக்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வருத்தம் கூட இல்லாதவர்கள் சம்சாரிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நித்திய முக்தர்களை ஒரு கேட்டகரியா வைத்துக்கொண்டு, ஒரு வகை என்று வைத்துக்கொண்டு, சம்சாரிகள் ஒரு வகை, முமுக்ஷுக்கள் ஒரு வகை. இந்த மூவகைப்பட்ட ஜீவாத்மாக்களிடத்துல எம்பெருமான் எப்படி நடந்து கொள்கிறான் என்றதை ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்படி நடந்து கொள்கிறான் என்றால், நித்தியர்கள் முக்தர்கள் அவர்கள் இருவரையும் தன்னுடைய இனிமைக்கு விஷயமாக ஆக்குகிறான். அதாவது இருவகையாக இதற்கு பொருள் கொள்ளலாம். எம்பெருமான் தன்னுடைய இனிமைக்கு இவர்களை விஷயமாக ஆக்குகிறான் என்றால், எம்பெருமான் பரம போகியனா, ஆனந்த கல்யாண குணங்கள் பெற்றவன், அழகான திருமேனி பெற்றவன். இப்படி இருக்கிறபடினால் அவன் பரம போகியனாக இருக்கான், இனியவனாக இருக்கிறான். இந்த இனிமையை அனுபவிக்கும்படியாக நித்தியர்களையும் முக்தர்களையும் எம்பெருமான் அருள் செய்கிறான். ஆக நித்தியாத்மாக்கள் முக்தாத்மாக்கள் என்ன பண்ணுவார்கள்? எம்பெருமானின் உடைய இந்த பரம போகியத்துவத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அது ஒரு அர்த்தம். மற்றொரு விதமாகவும் பார்க்கலாம். எம்பெருமான் தன்னுடைய இனிமையை அதற்கு விஷயமாக இவர்களை ஆக்குகிறான் என்றால், இனியவன் என்றால் நேர அவன் பரம போகியன் அப்படின்றது மட்டும் கொள்ளாமல் அவன் போக்தா என்றும் கொள்ளலாம். அதாவது அவன் இனிமையை விரும்புகிறவன், போகத்தை விரும்புகிறவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய போகத்துக்காக இந்த நித்தியர்கள் முக்தர்கள் அவர்களை தான் உறுப்பாக வைத்துக் கொள்கிறான். அதனாலதான் அந்த விபூதிக்கு போக மண்டலம் அப்படின்னு பெயர் இல்லையா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக விபூதி அப்படின்னு பெயர் இல்லையா? எம்பெருமானுடைய போகத்துக்காகவே அது இருக்கு. நித்தியர்கள் முக்தர்கள் எம்பெருமானுடைய போகத்துக்காக இருக்கிறார்கள். இது ரெண்டு அர்த்தம் பார்க்கலாம். அதே போல இப்போ முமுக்ஷுக்கள் விஷயத்துல வந்ததே என்றால், எம்பெருமான் என்ன பண்றான்னா இரக்கத்துக்கு விஷயமாக ஆக்குகிறான். இரக்கம்னா என்ன? கிருபை, தயை. இந்த முமுக்ஷுக்கள் எப்படி இருக்கா? ஐயோ சம்சாரத்துல அகப்பட்டேனே அப்படின்ற வருத்தத்தோட இருக்கார்கள் இல்லையா? அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்றான்னா, சரி என்னுடைய இரக்கத்துக்கு விஷயமாக இவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு இவர்களை எப்படியாவது தன்னுடைய திருவடிகளையே சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் முயற்சி செய்கிறான். சம்சாரிகள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, அகங்கார மமகார தோஷங்கள் இருக்க தாங்கள் துஷ்டர்கள் அப்படின்ற நினைவே இல்லாமல் ஏதோ எல்லாமே சரியாதான் போறது அப்படின்ற நினைவோட இருக்கிறதுனால எம்பெருமானால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் தன்னுடைய இனிமைக்கும் இவர்களை விஷயமாக ஆக்க முடியல, இரக்கத்துக்கு கிருபைக்கும் விஷயமாக ஆக்க முடியல. அப்ப என்ன பண்றான்னா லீலைக்கு விஷயமாக ஆக்கிடுறான்.
விளையாடுகிறான் இல்லையா, இவர்களை கொண்டுதான் விளையாடுறான். ஆமா, என்ன பண்றது, இவ்வளவு தோஷங்கள் இருந்தும் இந்த தோஷங்கள்ல அகப்பட்டேன் அப்படின்ற அந்த நினைவு கூடவா படமாட்டார்கள். அது படாமல் நான் இப்படியே சொஸ்தமாக தான் இருக்கேன், சொஸ்தமாகத்தான் இருக்கேன் என்று நினைத்து கொண்டிருப்பதனால எம்பெருமான் இவர்களை தன்னுடைய லீலைக்கு விஷயமாக ஆக்குகிறான். இந்த ஞானத்தை பெற்ற பிறகு சில சிஷ்யர்கள்லாம் ஆச்சான் பிள்ளை என்பவர் பெரியவாச்சான் பிள்ளையா இல்லாட்டி மற்றொரு ஆச்சாரியரா அப்படின்னு சம்பிரதாயத்தில் ஒரு விசாரம் இருக்கிறது. ஆச்சான் பிள்ளை என்ற ஆச்சாரியனை அண்டி அவருடைய சிஷ்யர்கள்லாம் கேட்டார்களாம், அடியோங்கள் எம்பெருமானுடைய லீலைக்கு விஷயமா இரக்கத்துக்கு விஷயமா என்று கேட்க, அப்பொழுது ஆச்சாரியர் தெரிவித்தாராம், அகப்பட்டோம் என்று இருந்தோமாகில் எம்பெருமானுடைய இரக்கத்துக்கு விஷயமாவோம். அகப்பட்டோம் என்ற நினைவில்லாமல் உடன்பட்டோம், இதெல்லாம் எனக்கு ஓகே தான், சரிதானே அப்படின்ற நினைவோடு இருந்தோமே என்றால் எம்பெருமானுடைய லீலைக்கு விஷயமாவோம் என்று ஆச்சாரியர் அருளி செய்தார். ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அகங்காரம் மமகாரங்கள் போன்ற தோஷங்கள்லாம் இருக்கே, இது போக வேண்டுமே அப்படின்ற நினைவு பிறந்தாலே போதும். எம்பெருமானுடைய இரக்கத்துக்கு பாத்திரமாகி படிப்படியாக எம்பெருமானே முயற்சி செய்வான். எப்படியாவது தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்து கொள்ள எம்பெருமானே முயற்சி செய்வான் என்பதை அறிய வேண்டும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.